Hi children, today we will see quiz 16. A. Literature. Underline the correct words from the brackets. See, இந்த கொஷின்ஸில் இந்த டாப்பிக்கில் ப்ராக்கெட்ஸ்குள்ளே இருக்கிற வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொனவுன்சியேஷன் சேமாக இருக்கும், பட் ஸ்பெல்லிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல எது கரெக்டுன்னு சொல்லி நம்ம தான் போடணும். ஜஸ்டிஸ் அண்ட் மெர்சி காம்ப்ளிமெண்ட் ஆர் காம்ப்ளிமெண்ட் டு ஈச் அதர். காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா நம்ம என்ன கிட்டத்தட்ட வந்து அது ஆப்போசிட் மாதிரி. ஜஸ்டிஸ் அப்படின்றது வந்து நியாயம், மெர்சின்றது வந்து கருணை. இது ரெண்டும் ஆப்போசிட் வேர்ட்ஸாக என்ன? கிடையாது. ஒன்னோட ஒன்று பாராட்டக்கூடிய விஷயந்தான். ஸோ பாராட்டுறதுக்கான விஷயம் அப்படிங்கும்போது எந்த காம்ப்ளிமெண்ட் வரும்? COMPLE காம்ப்ளிமெண்ட். ஓகேவா? ஹரி வாஸ் நாட் அஃபெக்டட் ஆர் எஃபெக்டட் பை த நாய்ஸ். அவன் வந்து நாய்ஸால் அஃபெக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன வரும்? அஃபெக்டட். அவன் அஃபெக்ட் ஆகலை. த எஃபெக்ட்ஸ் ஆர் அஃபெக்ட்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வேர் குட். எஃபெக்ட்ஸ் அப்படின்னா நடக்கிற விஷயங்கள், ஃபேக்ட்ஸ். ஸோ இதுக்கு என்ன வரும்? effects. The principal or principal witness in the case was absent. ஸோ இந்த இடத்துல என்ன வரும்? ஃபஸ்ட்டு முதன்மையா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பிரின்சிபல் அப்படி ஒருத்தருடைய விட்னஸ் வந்து இந்த கேஸில் ஆப்சண்ட் ஆயிட்டாங்க அப்படிங்கும்போது என்ன சொல்லுவோம்? பிரின்சிபல். இந்த பிரின்சிபல் அப்படின்னா நம்ம கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வராது. அடுத்தது பாருங்க. The principal or principal of the members of the society was to take the compound clean. பிரின்சிபல் அப்படிங்கிறது ஒரு டீம் மெம்பர்ஸ், அதாவது ஓகேவா, எல்லாம் சேர்ந்து ஹெட்டாக ஒருத்தரை வச்சு பண்ணுறது. ஸோ அது வந்து பிரின்சிபல் அப்படின்னா அவங்களுடைய கொள்கை அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஓகேவா? இந்த இடத்துல என்ன வரும்? The principal of the members of society was to keep the compound clean. காம்பவுண்டை க்ளீனாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய பிரின்சிபல்னு என்ன சொன்னேன்? கொள்கைன்னு சொன்னேன் இல்லையா? The fete or feat was well organized by the sponsors. ஆர்கனைசேஷன். இப்போ வந்து நம்ம ஆனுவல் டேலாம் செலிப்ரேட் பண்ணுறோம். அப்போ வந்து மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த ஈவெண்ட்ஸை வந்து கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி நடத்திட்டு வரோம் இல்லையா? இந்த இடத்துல என்ன வரும்? ஃபீட் வருமா, ஃபேட் வருமா? ஃபேட் அப்படின்றது நம்மளுடைய தலையெழுத்து, விதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபீட் அப்படின்றது அந்த ஒரு ஃபெஸ்டிவல், ஒரு திருவிழான்னு சொல்லலாம், இல்லைனா ஸ்கூலில் ஏதோ ஒரு ப்ரோக்ராம், ஒரு ஈவெண்ட் அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த இடத்துல எது வரும்? ஃபீட். சரியா? ஸ்பான்சர்ஸ் வந்து அந்த ஃபீட்டை நல்லா பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ். டிக் த ரைட் சாய்ஸ் ஃப்ரம் த ப்ராக்கெட்ஸ். இதுவும் அதே மாதிரி தான். The first mechanical calculator was invented by. first mechanical calculator யார் இன்வென்ட் பண்ணாங்க? Blaise Pascal. first mechanical calculator யார் இன்வென்ட் பண்ணாங்க? Blaise Pascal. நெக்ஸ்ட்டு ஆரியபட்டா ஆர் கிளாடஸ் தாலமி, இவங்க ரெண்டு பேர்த்து நேம் கொடுத்துருக்காங்க. was the first mathematician to give the approximate value of pi as it is accepted today. ஸோ பை அப்படின்ற வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணினது ஆரியபட்டா. நெக்ஸ்ட்டு த நம்பர் விச் இஸ் டிவிசிபிள் பை த சம் ஆஃப் இட்ஸ் ஓன் டிஜிட்ஸ். அதனுடைய ஓன் டிஜிட்ஸாலேயே வந்து டிவிசிபிள் ஆகிற நம்பரை வந்து கண்டுபிடிச்சது என்ன நம்பர்னு சொல்லுவோம்? ஹர்ஷத் நம்பர் அப்படின்ட்டு சொல்லுவோம். சரியா? ரெண்டு டாப்பிக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேட்ச் த சயின்டிஃபிக் டேர்ம்ஸ் வித் தேர் மீனிங்ஸ் பை பிளேசிங் த கரஸ்பாண்டிங் ஆல்ஃபபெட்ஸ் இன் த பாக்ஸஸ். அது ஒரு வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கான மீனிங் கொடுத்துருக்காங்க, நம்ம அதை மேட்ச் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? அனீமியா. அனீமியா அப்படின்றது என்னது? இரத்த சோகைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது என்ன செய்யும்? நியூட்ரலைசஸ் த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இன் ஸ்டொமக் ஃப்ளூயிட்ஸ். நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் வந்து என்ன செய்யுதுன்னா அதில் இருக்கக்கூடிய ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை நியூட்ரலைஸ் பண்ணுது, கண்ட்ரோலாக வச்சிருக்கு. சரியா? செகண்டு ஆன்டாசிட். ஆன்டாசிட் அப்படின்றது நெக்ஸ்ட்டு செகண்ட் டாபிக் பாருங்க. மேட்ச் த சயின்டிஃபிக் டேர்ம்ஸ் வித் தர் மீனிங்ஸ் பை பிளேசிங் த கரஸ்பாண்டிங் ஆல்ஃபபெட்ஸ் இன் த பாக்ஸஸ்.
ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? அனீமியா. அனீமியாங்கிறது நமக்கே தெரியும், இரத்த சோகை. அது என்னது? டெஃபிஷியன்சி ஆஃப் ரெட் பிளட் செல்ஸ். டெஃபிஷியன்சி ஆஃப் ரெட் பிளட் செல்ஸ். நம்ம வந்து பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த ரெட் பிளட் செல்ஸை வந்து குறையிறது தான் அனீமியான்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஆன்டாசிட். ஆன்டாசிட்ன்றது என்னது? நம்ம என்ன சொல்லுவோம், கேஸ் ட்ரபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது நியூட்ரலைசஸ் த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இன் ஸ்டொமக் ஃப்ளூயிட்ஸ். நம்ம ஸ்டொமக்கில் வந்து இது ஒரு மாதிரி கேஸ் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அதை வந்து கண்ட்ரோல்டாக வச்சுருக்கோம். அது என்ன ஆசிடு? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். அனஸ்தீசியா. அனஸ்தீசியா என்ன செய்வோம்? நம்மளுடைய சென்சேஷனே போயிடும். சரியா? லாஸ் ஆஃப் ஃபீலிங் ஆஃப் சென்சேஷன். அனால்ஜெசியா, லாஸ் ஆஃப் சென்ஸ் ஆஃப் பெயின். ஒரு இடத்துல இப்போ வலி இருக்குது அப்படின்னா, அனால்ஜெசியா அப்படின்னா அந்த வலி மறுத்து போயிடுது இல்லையா, அதை தான் அனால்ஜெசியான்னு சொல்லுவோம். ஓகேவா? மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சி சோஷியல் ஸ்டடீஸ். அசோசியேட் த இம்பார்ட்டன்ட் டேஸ் வித் தேர் டேட்ஸ் ஃப்ரம் த பாக்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஃப்ளாக் டே எப்போ செலிப்ரேட் பண்ணுவோம்? ஃப்ளாக் டே என்னைக்கு சொல்லுவோம்? 7th டிசம்பர். ஓகேவா? ஃப்ளாக் டே எப்போ? 7th டிசம்பர். மார்ட்ரிஸ் டே. மார்ட்ரிஸ் டே மதர்ஸ் டே மாதிரி. மார்ட்ரிஸ் டே 30th ஜனவரி. யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் டே, UNO டே அப்படின்னு சொல்லுவோம். அது எப்போ? 24th அக்டோபர். ஹியூமன் ரைட்ஸ் டே 10th டிசம்பர். வேர்ல்ட் ஹெல்த் டே 7th ஏப்ரல். மகாராஷ்டிரா டே. மகாராஷ்டிரா டே 1st மே. சரியா? கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த டேஸ்லாம் மறக்கக்கூடாது. டி ஜென்ரல் பாருங்கள், எக்ஸ்பேண்ட் பண்ணணும். பேங்க் டிரான்சாக்ஷனில் பேங்க்கை டிபெண்ட் பண்ணி இருக்குது எல்லாமே. SBA. SBA/T அதை என்ன சொல்லுவோம்? சாரி, சி இருக்குது. சேவிங் பேங்க் அக்கௌண்ட். ஓகேவா? எஸ்பின்றது சேவிங் பேங்க்கு, ஏசின்றது அக்கௌண்ட். ஸ்பெல்லிங்ஸ்லாம் கரெக்டாக பார்த்து எழுதிக்கோங்க. டிடி டிமாண்ட் டிராஃப்ட். எஃப்டி ஃபிக்ஸ்டு டெபாசிட். பிஆர்எஃப் அப்படின்றது ப்ராட் ஆர் ஃபார்வர்ட், ஒன்று வாங்குவோம் இல்லைன்னா கொடுக்கறது. சிஆர் கிரெடிட். ஓகேவா? ஸ்பெல்லிங்ஸ்லாம் கரெக்டாக பார்த்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், குவிஸ் 17 ஏ லிட்ரேச்சர். எக்ஸ்பிளைன் த அண்டர்லைன்டு idioms. இப்போ வந்து அண்டர்லைன் பண்ணியிருப்பாங்க, கொஷின் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க, அதுக்கு வந்து மீனிங்கே இருக்காது. பட் அது ஏதோ ஒரு விஷயத்தை இன்டைரக்டாக சொல்கிற விஷயம் அது. ஓகேவா? அதுதான் வந்துட்டு idioms. டைரக்ட் மீனிங் இருக்காது, இன்டைரக்டாக ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல வராங்கன்னு மீனிங். ஓகேவா? சி டஸ் நாட் நோ த ஏபிசி ஆஃப் த சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்டில் எனக்கு ஏபிசி கூட தெரியாது அப்படின்னு சொல்லுவோம். ஏபிசி கூட தெரியாது, ஏபிசிடி கூட தெரியாது அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன கற்றுக்கிட்டு வந்திருப்போம்? ஃபஸ்ட்டு இந்த வேர்ட்ஸு, பேராகிராஃப் இதெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன கற்றுக்கிட்டு வந்திருப்போம்? ஏபிசிடி லெட்டர்ஸ் தான் கற்றுக்கிட்டு வந்திருப்போம். அதுதான் பேசிக்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ எனக்கு ஏபிசிடி கூட தெரியாது, ஐ மீன் இந்த ஃபீல்டில் எனக்கு ஏபிசி கூட தெரியாது அப்படின்னா பேசிக்ஸ் கூட எனக்கு தெரியாது அப்படின்றது மீனிங். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அவளுக்கு அந்த சப்ஜெக்டில் ஏபிசி கூட தெரியாது, டஸ் நாட் நோ ஏபிசி ஆஃப் த சப்ஜெக்ட் அப்படின்றாங்க. ஸோ பேசிக்ஸ் கூட தெரியாது. ஓகேவா? ஸோ ஏபிசி ஆஃப் த சப்ஜெக்ட் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன எழுதணும்? பேசிக்ஸ். செகண்ட் பாருங்கள், கம் டு த பாயிண்ட் வித்தவுட் பீட்டிங் ரவுண்ட் த புஷ். அதாவது ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு வராங்க, பட் அதை டைரெக்டாக அவங்க நேராகவே சொல்லவே இல்லை. அந்த பாயிண்ட் என்னவோ அதை சொல்லவே இல்லை, எங்கெங்கேயோ சுற்றி வளைச்சி. நம்ம ஒரு கொஷினை கேட்டால் ஆன்சர் நீங்கள் ஒன்று எழுதி வைப்பீங்க இல்லையா? கொஷின் ஒன்றா இருக்கும், அதுக்கான ஆன்சர் வந்து எங்கெங்கேயோ சுற்றி வளைச்சி எதையோ எழுதி வச்சுருப்பீங்க. அதுதான் செகண்ட் கொஷின், பீட்டிங் ரவுண்ட் த புஷ். இப்போ ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அதை சுற்றி வந்துட்டுருக்கிறது. அது என்ன சொல்லுது, என்ன சொல்ல வராங்கன்னே புரியாது. அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? டு கோ அபவுட் இன்டைரக்ட்லி
வித்தவுட் கம்மிங் டு த பாயிண்ட். அந்த பாயிண்ட்டை சொல்லாமல் இன்டைரக்டாக வேற யோசனையை வேற விஷயத்த பேசுறது, அதுக்கு தான் சொல்கிறது பீட்டிங் ரவுண்ட் த புஷ். ஐ சி ரெட் வென் சம்படி இஸ் டிஸ்ஆனஸ்ட். இது என்ன யாராச்சும் வந்து நேர்மையாக இல்லை அப்படின்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? இப்போ நான் கிளாஸில் டீச்சர் உட்காந்துருக்கேன், மிஸ் உட்காந்துருக்கேன், நீங்களாம் வந்துட்டு நார்மலாக இல்லை, நீங்கள் பாட்டுக்கு ஒபீடியண்ட்டாக இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? பார்த்து சிரிச்சிட்டு ரசிச்சிட்டு இருப்பேனா? என்ன வரும் எனக்கு? கோபம் வரும். அப்போ கோபம் வரும்போது என்ன ஆகும்? ஃபுல்லாக ஃபேஸ்லாம் ரெட்டிஷ் ஆகும். எல்லாருக்கும் ஆகாது, கொஞ்சம் பேருக்கு அவங்க டென்ஷனில் அவங்களுக்கு வந்து ரெட்டிஷ் ஆகும். ஓகேவா? அது சி ரெட். கெட் வெரி ஆங்க்ரி, அந்த ரொம்ப கோபம் வர்றது. மிஸ்பிஹேவ் பண்ணுறது, ஹானஸ்டாக இல்லாமல் நேர்மையாக இல்லாமல் பொய் சொல்கிறவங்க, மிஸ்பிஹேவ் பண்ணுறவங்க, இது எல்லாமே இதில் அடங்கிடும். 4th ஒன் பாருங்கள். த ப்ரோக்ராம் வாஸ் அவுட் ஆஃப் திஸ் வேர்ல்டு. சான்ஸே இல்லை, செம்ம ப்ரோக்ராம் நம்ம ஸ்கூல் ஆனுவல் டே ப்ரோக்ராம், சான்ஸே இல்லை, அவுட் ஆஃப் திஸ் வேர்ல்டு அப்படிம்போம். அதுக்கு என்ன மீனிங்? சம்திங் எக்ஸ்ட்ராடினரி, செம்மையாக இருந்தது. அது என்ன சொல்ல வரோம், என்ன வார்த்தை சொல்கிறதுனே தெரியல, ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உடையது. அதுதான் அவுட் ஆஃப் திஸ் வேர்ல்டு அப்படின்னா ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் 5th ஒன். சின்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் வேர் ஆன் வெக்கேஷன் தே டிசைடட் டு பெயிண்ட் த டவுன் ரெட். ஸோ வெக்கேஷனில் இருக்கும்போது அந்த டைமையும் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கலாம், ஏதாச்சும் நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பெயிண்ட் த டவுன் ரெட். ஹாவ் அ குட் டைம், அதான் மீனிங். சரியா? நெக்ஸ்ட்டு மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் பாருங்கள். மேட்ச் த சயின்டிஸ்ட் வித் தேர் அச்சீவ்மெண்ட்ஸ் பை பிளேசிங் த கரஸ்பாண்டிங் ஆல்ஃபபெட்ஸ் இன் த பாக்ஸஸ். ஓகேவா? ஸோ அவங்க எதில் அச்சீவ் பண்ணி என்ன வாங்கினாங்கன்றதை பாருங்கள். சர் சிவி ராமன் அவர் என்ன பண்ணார்? அவர் எந்த ஃபீல்டை சேர்ந்தவர்? ஃபிசிக்ஸ். அப்போது ஃபர்ஸ்ட் இந்தியன் சயின்டிஸ்ட் டு ரிசீவ் த நோபல் ப்ரைஸ் ஃபார் ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸ்க்காக நோபல் ப்ரைஸ் வாங்கினவர். ஹார்கோபிந்த் கொரானா அவர் created an artificial gene and was awarded the Nobel Prize for Medicine. ஆர்டிஃபிஷியல் ஜீனை க்ரியேட் பண்ணி மெடிசனில் நோபல் ப்ரைஸ் வாங்கினவர். ஹோமி ஜே பாபா அவர் அட்டாமிக் எனர்ஜி கமிஷனோட ஃபர்ஸ்ட் சேர்மேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. டேக் த ரைட் சாய்ஸ் ஃப்ரம் த ப்ராக்கெட்ஸ். இது வந்து மேக்ஸு. ஃபர்ஸ்ட் பாருங்கள். இஃப் 2 numbers are in the ratio 9:1, then their square root. 2 நம்பர் வந்து 9:1 இருக்குது, ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா அது என்ன நம்பராக இருக்கும்? 9உடைய எந்த நம்பர், 9க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன நம்பர் கிடைக்கும்? பார்த்தாலே நம்ம டக்குன்னு சொல்லிடலாம், 3. ஓகேவா? அது எப்படி எழுதலாம்? நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் இஸ் டு 1 வந்து ஸ்கொயர் பண்ணும்போது 1 ஸ்கொயர் தான். அப்போது இதை எப்படி எழுதலாம்? இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டையும் கேன்சல் பண்ணிட்டோன்னா 3:1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ ஆன்சர் என்னது? 3:1. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பாருங்கள். இஃப் 2 numbers are in the ratio 8:1, then their cube root. 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு கியூப் ரூட் எடுத்தால் எந்த நம்பரை கியூப் பண்ணும்போது 8 கிடைக்கும்? முன்ன பார்த்த மாதிரியே தான். எந்த நம்பர் கியூப் எடுக்கும்போது 8 கிடைக்கும்? 2. 2வை கியூப் எடுக்கும்போது 8 கிடைக்கும். ஸோ கியூப் ரூட். சரியா? கியூப் ரூட் ஆஃப் 2:1. 1 வந்து என்ன ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான், கியூப் பண்ணாலும் 1 தான். ஸோ ஆன்சர் என்னது? 2:1. கியூப் ரூட் எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பாருங்கள். த ரேடியை ஆஃப் 2 circles ஆர் இன் த ரேஷியோ 3:2. 2 சர்க்கிள்ஸோட ரேடியஸ் கொடுத்துட்டாங்க நம்ம. ஸோ த ஏரியா ஆஃப் த செக்டார் ஆஃப் ஆங்குலர் மெஷர்ஸ் 90 degree. ஸோ நம்மள என்ன கேட்குறாங்க? ஏரியாஸ் கேட்குறாங்க. இது நம்ம என்ன எழுதணும்? 3:2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும்? πr². சர்க்கிளுடைய ஏரியா என்னது? πr² சொல்லுவோம். ஸோ π
ஆர் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர். ஸோ R1 R2ன்னு வச்சுக்கலாம். R1 is to pi R2 ஸ்கொயர். ரெண்டு சர்க்கிள் தானே சொல்லியிருக்காங்க. அப்போது 3 ஸ்கொயர் பை கேன்சல் ஆகிக்குதுன்னு வச்சுக்கோங்க. 3 ஸ்கொயர் இஸ் டு 2 ஸ்கொயர் அப்படிங்கும்போது 9 is to 4. ஓகேவா? ஆன்சர் என்னது? 9 is to 4. ஆன்சர் 9 is to 4. எப்படி வந்ததுன்னு தெரியுதா? ஏரியா ஆஃப் சர்க்கிள் வந்து பை ஆர் ஸ்கொயர், அது மட்டும் மறந்துடாதீங்க. இப்போ ரெண்டு சர்க்கிள் இருக்குது. ரெண்டு சர்க்கிள்கான ரேடியஸ் வந்து 3 is to 2ன்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் சர்க்கிள் R1 R2ன்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் சர்க்கிள்கான ரேடியஸ் வந்து பை கேன்சல் பண்ணிக்கலாம். 3 ஸ்கொயர் போட்டுக்கலாம். அடுத்தது வந்து 2 ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஸோ 9 is to 4. நெக்ஸ்ட்டு social studies. Take the right choice from the brackets. First, the East India Company's power to govern India was withdrawn by the British Parliament after British Parliament வந்து withdraw பண்ணிட்டாங்க. எதுக்கப்புறம்? சிப்பாய் mutiny. Second, Bengal was partitioned by யார் வந்து பெங்காலை பார்ட்டிஷன் பண்ணது? லார்ட் கர்சன். Gandhiji's first experiment in Satyagraha was carried out in. ஸோ ஃபஸ்ட்டு சத்தியாகிரக சால்ட் சத்தியாகிரகா பார்த்தோமா, அது வந்து எங்கே பண்ணார்? காந்திஜி எங்கே செஞ்சார்? அதை ஆஃப்ரிக்கா. ஆன் விச் டேட் வாஸ் த பிளெட்ஜ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் டேக்கன் அட் த லாகூர் செஷன்? எந்த டேட்டில்? 26th January 1930 தான் லாகூர் செஷன் கான்ஃபரன்ஸ் நடந்தது. த பூனே பேக்ட் வாஸ் சைன்டு பை. பூனே பேக்ட் சைன் பண்ணது யார்? பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர் தான். ஓகேவா? கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டி ஜென்ரல் பாருங்கள். வாட் டஸ் த சிம்பிள்ஸ் ஷோஸ் இன் த பிக்சர்ஸ் பிலோ சிக்னிஃபை? ஃபர்ஸ்ட் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் சிம்பிள் போட்டிருக்கு, நமக்கே தெரியும் அந்த ஃப்ளாகில். அப்போது இங்கே வந்து மெடிஷன், அதாவது மெடிக்கல் எய்டு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. சரியா? மெடிக்கல் எய்ட் அவைலபிள் அப்படின்னா இந்த இடத்துல ஏதோ உடம்பு சரியில்லை, ஏதாச்சும் பிரச்சனை, ஹெல்த் இஷ்யூஸ் வந்தது அப்படின்னா இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். மெடிக்கல் எய்ட் அவைலபிள். செகண்ட் ஒன் பாருங்கள். ரெட் கலர் ஃப்ளாக் எதுக்காக? ஒர்க்கர்ஸ்லாம் வந்துட்டு ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. எனக்கு வந்து சம்பளம் சேர்த்து கொடுக்கணும், எங்களுக்கு கூலி சேர்த்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒர்க்கர்ஸ்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, லேபர்ஸ்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து ரெட் கலர் ஃப்ளாகை அவங்க கையில் பிடிச்சிட்டு தான் போராட்டம் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம நேஷ்னல் ஃப்ளாக் வந்து அரைக்கம்பத்தில் பறக்க விட்ருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? மௌனிங், அஞ்சலி செலுத்துறதுக்காக யாராச்சும் இறந்துட்டாங்க அப்படின்னா அது மௌனிங். நெக்ஸ்ட்டு ப்ரொட்டஸ்ட் டெமான்ஸ்ட்ரேஷன், எதிர்த்து நிற்கிறது, ஏதோ ஒரு விஷயத்துக்கு எதிர்த்து போராடுறது, எதிர்த்து நிற்கிறது, அதுக்கு வந்து பிளாக் கலர் ஃப்ளாக். நல்லா பார்த்து எழுதிக்கோங்க கரெக்டாக. சரியா? தட்ஸ் ஆல். குவிஸ் 16 and 17 வந்து ஒரே வீடியோலேயே பார்த்துட்டோம். இந்த குவிஸ் 17ஓட நமக்கு இந்த டேர்ம் 2 கம்ப்ளீட் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் குவிஸ் டேர்ம் 3 வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.